எல்லாருக்கும் வணக்கம். நான் டிஎஸ்கே, என்னோட மிஸ்ஸஸ் வைஷ்ணவி. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன பாட்டாக இருந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சுந்தர்சி சார் கூட ஆக்ட் பண்ணது அண்ட் அவரோட ஒரு நிறைய அவரோட நடித்தது, அவரோட ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் டிரெக்டர் மணிசெய்யன் பிரதர், அவருக்கு பெரிய பெரிய நன்றிகள். ஏன்னா இது வந்து இந்த படம் வந்து லவர் பந்துக்கு முன்னாடி நான் கமிட் ஆகி நடித்த படம். அப்போவே அந்த டைம்லேயே வந்து இவ்வளோ பெரிய ரோலுக்கு வந்து என்னை நம்பி என்னை பிலீவ் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர், தேங்க்யூ. அண்ட் அதே மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி விஆர் டெல்லா. ஸோ மணிகண்டன் சாருக்கும் அசோக் குமார் சாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக வந்து இந்த வீக்கெண்ட் வந்து டெஃபினட்டாக ஒரு த்ரில்லர்ஸ் பிடிக்கிற ஆடியன்ஸ் அண்ட் ஃபேமிலி எமோஷன்ஸ் ரொம்ப பிடிக்கிற ஆடியன்ஸ்க்கு டெஃபினட்டாக அந்த படம் வந்து ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த டெஃபினட்டாக இந்த வீக்கெண்டு மறக்காமல் January 24 வல்லான் பார்த்துருங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? படம் சூப்பராக இருந்தது. ஸோ அடுத்தடுத்து என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டே இருக்கிற மாதிரி ரொம்ப த்ரில்டாக கொண்டு போனாங்க. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. முக்கியமாக டிஎஸ்கே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவரை வந்து போலீஸ் கேரக்டரில் பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நல்லாவே அவருக்கு அந்த ரோல் செட் ஆச்சு. ஸோ படம் டோட்டலாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ படம் நல்லா போகும்னு கண்டிப்பாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. நல்லா இருக்குது சார். எல்லாமே சீனு எல்லாமே நல்லா எடுத்திருக்காங்க. கடைசி வரைக்குமே படம் த்ரில்லிங்காக போகுது. அடுத்து என்னன்ற மாதிரி எந்த இடத்துலையுமே ஒரு தோய்வு இல்லை. ஐயோ அப்படி ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி கூட இல்லை. எல்லாமே அடுத்துன்னு பார்க்குற மாதிரி யார் பண்ணியிருப்பாங்க எல்லார் மேலேயுமே ஒரு சந்தேகம் வரா மாதிரி படம் பண்ணியிருக்காரு. சார் நல்லா நடிச்சிருக்காரு. சுந்தர் சார் நல்லா நடிச்சிருக்காரு. நடிப்பு மட்டும் டைரக்டர்லாம் இல்லைனாலும் நடிப்புக்கு எஃபெக்ட் போட்டு நல்லா நடிச்சிருக்காரு. டைரக்டர் கரெக்டாக அடுத்த சீன் கரெக்டாக அதை படத்தை மூவ் பண்ணிட்டு போகிறாரு. பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு பாட்டு நல்லா எடுத்திருக்காங்க. அந்த சீன் கட் ஷாட்லாம் அந்த பாட்டில் நல்லா எடுத்திருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்குது. கரெக்டாக மெலோடி ஹாரர் இடத்துல ஹாரர் போடுற மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது சார். கதையில் வந்துட்டு என்ன சொல்ல வர்றாருன்னா, ஹெல்ப் பண்ணுறதுக்கு 4 பேர் இருக்கும்போது தப்பு பண்ணுறதுக்கும் 4 பேர் உதவி பண்ணுவாங்கன்ற மாதிரி நல்லா காட்டியிருக்காரு. அந்த லேடி ஃபஸ்ட்டு வர லேடி ஹெல்ப் பண்ணுது. இன்ஸ்பெக்டர் வந்துட்டு கெட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த மாதிரி இருக்கிறாங்க, இந்த மாதிரியே இருக்கிறாங்க. அது மாதிரி எல்லாமே ஒரு கலந்து நல்லா சொல்லியிருக்கார். படம் ரொம்ப நல்லா இருக்குது. படம் கடைசி வரைக்கும் நல்லா இருக்குது. நல்லா நடிச்சிருக்கார் சார். நல்லா நடித்தவங்க எல்லாமே அவங்க பார்ட்டை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. யார்கிட்டையுமே வந்துட்டு எதுவுமே இல்லை, மைனஸே இல்லை. எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்குது. டைரக்டர் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காரு. அடுத்த சீன் சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்குது சார் படம். அதான் சார் படம் அந்த ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது சார். அந்த பாட்டு இந்த டான்ஸ் பாட்டு எல்லாமே நல்லா இருக்குது. அந்த டூயட் சாங் நல்லா இருக்குது. ஹிட் சாங் அது இந்த வருஷத்துக்கு. அப்புறம் மிச்ச எல்லா பாட்டுமே நல்லா இருக்குது. மியூசிக்கும் நல்லா போட்டிருக்காருங்க. அந்த சேசிங் இடத்துல நல்லா இருக்குது மியூசிக்கு. மெலோடி போடுற இடத்துல நல்லா போட்டிருக்காங்க. ஃபைட் சீன்லலாம் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது சார் படம். நல்லா ஒரு முறை எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள், நல்லா இருக்குது. சிறப்பாக வந்திருக்கு சார் படம். நல்ல கதையை தேர்ந்தெடுத்திருக்கிற இயக்குனர். அந்த கதைக்கு தகுந்த மாதிரி சுந்தர்சி சார் அந்த கதையோட இணைஞ்சு நல்லா பயணப்பட்டிருக்காரு. படத்தில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஒவ்வொரு சீனும் அடுத்தடுத்து வர்ற ஒரு நல்ல ட்விஸ்ட்டாக இருக்காங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்காத மாதிரி நல்லா வித்தியாசமாக, அதாவது முன்னாடி இருந்த கதை வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா யார் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை ஆடியன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் தரணிதரன், ஃபிலிம் டைரக்டர். இப்போ தான் வல்லான் படம் பார்த்துட்டு வரோம். எக்ஸலண்ட்டாக இருக்குது படம். த்ரில்லர் ஜானர் பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு ட்ரீட்டாக இருக்கும். மணி வந்து இது ஸ்டோரி டெல்லிங் வந்து சூப்பராக இருக்குது. சுந்தர்சி சார் வந்து இந்த கதையை வந்து அழகாக ஹோல்ட் பண்ணி அந்த கேரக்டரை வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா நடிச்சிருக்கிறாருங்க அவர். எல்லாமே த்ரில்லிங்காக இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் இன்னும் யார் பண்ணியிருப்பாங்க தெரியாமல் கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாருங்க. மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபைட்டும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. மியூசிக்லாம் நல்லா இருக்குங்க. படத்தில் சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஸ்டோரியே ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது. க்ரைம் த்ரில்லர். சுந்தர்சி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருங்க. இது வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவரோட ஸ்டைல், ஆக்ஷன் எல்லாமே. அனைவருக்கும் வணக்கம். படம் நல்லா இருக்குது. நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி, விறுவிறுப்பாக இருக்குது. சுந்தர்சி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்த சுந்தர்சி சாருக்கும் இப்போ இந்த படத்தில் பார்க்க வந்து ஒரு மெச்சூர்ட் போலீஸ் கேரக்டர் நடிச்சிருக்காரு. டிஃப்ரென்ஸாக இருக்குது. இது வந்து க்ரைம் ஜானர் தான், பட் க்ரைமை மீறி கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது.
அது நீங்கள் யாருமே ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டோட ஒரு மெசேஜ் இருக்குது. படம் ரொம்ப நல்லாயிருக்கு. இது க்ரைம் த்ரில்லர் வகையான ஜானர் சார். சுந்தர்சி நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வந்து படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு சுந்தர்சி சார். என்னங்க சார்? இல்லை எல்லாமே ஒர்க் ஆகுது சார். இன்டர்வல் ஒரு மாதிரி ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. கிளைமேக்ஸ்லேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதை தாண்டி வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு குழந்தைகளுக்கான அவேர்னஸ் ஒரு விஷயம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அந்த எண்டு வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ எண்டு வந்து இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் அது வந்து இன்றைக்கி தேவையான ஒரு விஷயம் அந்த அவேர்னஸ்ஸு. ஸோ அது நல்லாவே ஒர்க் ஆகிருந்தது படத்தில். என்னங்க சார்? இல்லை சார், பெருசாக லேக் இல்லை. பர்சனலாக நான் ஜென்ரலாக பாட்டு படத்தில் இருந்தால் நான் விரும்ப மாட்டேன். பட் அது என்னோடய தனிப்பட்ட கருத்து. பட் மற்றபடி படத்தில் லேகு அந்த மாதிரிலாம் சொல்ல, ஏன்னா கரெக்டாக 2 மணி நேரம் தான் படம். ஸோ நீட்டாக வந்தால் ஒரு வீக்கெண்ட் வந்து அழகாக படம் பார்த்துட்டு போயிடலாம். த்ரில்லர் ஃபேன்ஸு, இந்த ஆக்ஷன் படம் பார்க்குறவங்களுக்கு இவங்களுக்குலாம் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். நீங்கள் எல்லோரும் தியேட்டர் போய் பார்க்கணும்னு நான் எல்லாரும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு தி டீம். ரைட். வல்லான் ரொம்ப ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருந்தது. ஒரு மர்டர் மிஸ்ட்ரியில் ஆரம்பித்து நிறையா நல்ல டர்ன் அண்ட் ட்விஸ்டோட மணி சேவ் நல்லா பண்ணியிருக்காரு. சந்தோஷ் தயானியோட மியூசிக் ரொம்ப படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. பயங்கர என்கேஜிங்காக இருக்குது படம். ஸோ நிறையா எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாம் தேட்டர்ஸில் பாருங்கள். டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நான் ஆனந்தி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து வல்லான் அதோட ப்ரிவ்யூ ஷோக்கு வந்திருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்த படத்தில் வந்து எனக்கு இந்த படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே எஸ்பெஷலி சொல்ல போகணுன்னா ரொம்ப கவர்ந்துச்சு. அதாவது எட்ஜ் ஆஃப் த சீட் தர்ற மாதிரி இருந்தது. ரீசெண்டாக வந்த படங்களில் இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாருமே உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் அதை விட டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த கனெக்டிங் டாட்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து டிரெக்டர் எடுத்துகிட்டு போயிருந்தார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நம்ம உட்காந்து பார்க்கும்போது ஒவ்வொரு சீனுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கூடிய சீக்கிரம் அவர் இன்னும் நல்ல நல்ல படங்கள் பண்ணணும். ஸோ மணிசேகரன் சார் வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் ஒர்க் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி கேமரா வந்து ஃபேன்டாபிளஸாக இருக்குது. நாங்கள் பார்த்த அந்த கலர் டோன் எல்லாமே ரொம்ப ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் படத்தில் எல்லாருமே அவங்களோட பார்ட் ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு தி டீம் அண்ட் குட் லக். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். மணிகண்டன் ஐயா கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கட்டப்பா காணும் படம், ஒரு வள்ளினம் படத்தில் ஒர்க் பண்ணேன். மணி ஐயா வந்து ரொம்ப ஸ்வீட், அதிகமாக சத்தம் போட்டு பேச மாட்டாங்க. ரொம்ப அழகான மனிதர். அவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு வல்லான். அந்த படம் ரொம்ப அழகான படம். உண்மையிலே எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையே ஃபீல் குட் மூவி. எல்லாம் எல்லோரும் மறக்காமல் தியேட்டருக்கு அந்த படமாக இருக்கேன். சுந்தர்சி சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் எல்லோரும் தியேட்டர் வந்து படமாக இருக்கேன். சிறந்த படமாக இருக்கும். கண்டிப்பாக வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் டிஎஸ்கே. ஸோ இப்போ தான் வந்து வல்லான் மூவி பார்த்துட்டு வெளில வரோம். நான் அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், ரவி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் வந்து டெஃபினட்டாக வந்து இப்போ இந்த ரீசன்ட் டைம்ஸில் வந்து தமிழ் சினிமாவில் லைக் இந்த த்ரில்லர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதை வந்து டெஃபினட்டாக மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணும் அண்ட் எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்கணும்னு நான் நம்புகிறேன். அண்ட் அதே மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி லப்பர் பந்துக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு பெரிய பெரிய நன்றி. அந்த படம் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் இருந்தது அண்ட் நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் திங் இருந்தது, சப்போர்ட் பண்ணிங்க. அண்ட் அதே மாதிரி வல்லானும் ஒரு நல்ல கண்டென்ட், நல்ல ஒரு சுந்தர்சி சாரோட ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்ஃபார்மன்ஸில் ஒரு நல்லா வந்திருக்கு இந்த படம். பப்ளிக்கும் சரி, ப்ரெஸ் மக்களும் நிறைய பாராட்டியிருக்காங்க. அண்ட் நான் பண்ண கேரக்டரும் ஸ்பெஷலாக அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சுந்தர்சி சார். அது அதே மாதிரி டைரக்டர் மணி பிரதர் ஃபஸ்ட்டு என்னை பிலீவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஏற்கனவே அவருடைய கட்டப்பா காணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அதுக்கப்புறம் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் அது ஒரு காமெடி ஜெனர்னால் இது ஒரு த்ரில்லர் ஜெனரு. அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும், சினிமோட்டோகிராஃபர் பெருமாள் சார் அண்ட் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் தயாநிதி அண்டு கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் எப்பயுமே மக்கள் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் இருந்ததுன்னா டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ வல்லான் டெஃபினட்டாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி விஆர் டெல்லா, மணிகண்டன் சார் அண்ட் அசோக் குமார்.
ஸோ 2 பேருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். இன்னும் நீங்கள் நிறைய படம் பண்ணீங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் இது. ஆனால் அதுவே இவ்வளோ கிராண்டியராக பண்ணியிருக்காங்கன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. அவங்க இன்னும் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியாக வரணும், நிறைய நியூ டேலண்ட்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு கண்டிப்பாக January 24 எஸ் என்ஜாய் பண்ணுங்கள் வல்லான் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். வல்லான் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லோரும் தேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். படம் எடுத்த எல்லாருக்கும், ப்ரொடியூசருக்கு எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லோரும் தேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். சொல்லுங்கள் சார். படம் நல்லா இருந்துச்சு சார். ஆக்சுவலாக ஒரு படம் நல்லா இருந்துச்சு சார். ஒரு கமர்ஷியல் ஜானர், ஒரு க்ரைம் கமர்ஷியல் ஜானரில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு க்ரைமுக்குள்ளே போகுது, அந்த க்ரைம் எப்படி சால்வ் பண்ணுறாருன்ற, அந்த மிஸ்ட்ரி எப்படி சால்வ் பண்ணுறாரு தான் செகண்ட் ஹாஃபு. அதுக்குள்ளே ஒரு மெசேஜும் இருக்குது. ரொம்ப நல்லா போச்சு. எங்கேஜிங்காக இருக்குது சார். ரொம்ப நல்லா இருக்குது. எங்கேஜிங்காக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாங்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஸ்டன்ட்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அண்ட் பிஜிஎம் ஆர்ஆரும் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது சார். அதுதான் சார், சந்தோஷ் தாயனி சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. படத்தோட பிஜிஎம் ஆர்ஆரும் நல்லா தான் வந்திருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. நல்லா தான் இருக்குது. நல்லா வந்திருக்கு சார். சுந்தர் சார் வந்து ரொம்ப செட்டிலாக பண்ணியிருக்காரு. எப்போவுமே வந்து ஒரு கலகலன்னு ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவரோட படத்தில் வந்து ஹியூமர் ஜானர் அதிகமாக இருக்கும். இந்த படத்தில் ரொம்ப செட்டில்டாக ஒரு ஹியூமர் ஜானர் இல்லை. ஓகே, செட்டிலான பண்ணியிருக்காரு. ஒரு செட்டிலான ஆக்ஷன் படம். ஒரு கரெக்டாக சொன்னோன்னா கமல்ஹாசன் சார் வேட்டையாடு விளையாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம செட்டிலாக இருக்கார்.